குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல். நாடே ஒன்றாக எனும் தொனிப்பொருளில் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய நடவடிக்கை மூலம் தற்போது நாடு முழுவதும் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்துடன் கடந்த சில மாதங்களில் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் பலரையும் பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்திருந்தனர். சிறைச்சாலைகளுக்குள் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் கடத்தலை ஒடுக்குவதற்கும் ஏற்கனவே அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இத்தகைய பின்னணியிலேயே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலும் மகர சிறைச்சாலையிலும் கைதிகளால் அமைதியின்மை தோற்றுவிக்கப்பட்டது. இந்த சம்பவங்களை எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபங்களுக்கு பயன்படுத்துகின்றனவா? எதிர்க்கட்சி தற்போது என்ன கூறுகின்றது? விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டு சில நாட்களின் பின்னர் மகர சிறைச்சாலையில் மீண்டும் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளமை அரசாங்கத்தினால் சிறைச்சாலை கட்டமைப்பினை நிர்வகிக்க முடியாத நிலைமையை எடுத்துக்காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் நேற்று இரவு 9 மணியளவில் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டிருந்த போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறுகின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்காரும் இந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். தற்போதைய அரசாங்கத்தால் ஒரு சிறைச்சாலையை கூட நிர்வகிக்க முடியவில்லை. மகர சிறைச்சாலையில் மோசமான ஒரு நிலைமை உருவாகியுள்ளது. நாட்டின் சிறைச்சாலை கட்டமைப்பினை நிர்வகிக்க முடியாத அரசாங்கத்தால் நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்களின் வாழ்க்கையை செழிப்பாக்க முடியுமா? உங்கள் இதயத்தில் கொதித்தெழும் துன்பம், கண்ணீர், வேதனை ஆகியவற்றுக்கு எவ்வாறு தீர்வு வழங்குவது? இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தோம். மகர சிறைச்சாலைக்குள்ளும் கடுமையான நெருக்கடி நிலையொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையை கூட கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாத அரசாங்கம் இவர்களால் நாட்டினை கட்டியெழுப்ப முடியுமா? நினைவிருக்கின்றதா 277 அப்பாவிகளின் உயிர்கள் பறிக்கப்பட்ட, மேலும் 500க்கும் மேற்பட்டோரை நிரந்தர அங்கவீனமாக்கிய மிலேச்சத்தனமான தாக்குதல். அந்த தாக்குதல் இடம்பெறும் போது சஜித் பிரேமதாச அப்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர். சில வேளைகளில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மறந்து போயிருக்கலாம். ஏனெனில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரா நாசிம் என உதய கம்மன் பிள்ளை எழுதிய நூலின் வெளியீட்டு விழாவுக்கும் அவர் சென்றிருந்தார். கோட்டாபய, மஹிந்த, நாமல் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். சிறைச்சாலை கட்டமைப்பு முகாமைத்துவம் பற்றி பேசும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் விசாரணை தொடர்பில் அறிக்கை விடுமளவுக்கு எவ்வாறு வலிமையற்று போனது? மகர சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். சிறைச்சாலையில் இடம்பெற்ற 2வது சந்தர்ப்பம் இதுவாகும். மிக குறுகிய காலத்திற்குள் இது இடம்பெற்றுள்ளது. சிறைச்சாலைகள் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டு அதில் வெற்றி பெற்றதை அவர் கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. எனவே இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட சம்பவமாக பார்ப்பார்கள். நீர்கொழும்பு சம்பவம் தனிப்பட்டதாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த சிறைச்சாலை கட்டமைப்புக்குள் ஒரு மாபெரும் சமூக பிரச்சனை உள்ளது. சிறைச்சாலைகளுக்குள் இருக்கும் சிறை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் உயிர்கள் பெரும் ஆபத்தில் உள்ளன. எனவே அரசாங்கம் இப்பொழுதே தொடர்பில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லாவிட்டால் இது ஒரு மாபெரும் சமூக பேரழிவுக்கு வழிவகுக்கும். நினைவிருக்கின்றதா மகர சிறைச்சாலை மோதல்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் பொதுஜன பெரமுனவின் நாமல் ராஜபக்சவுக்கு 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் மறந்துவிட்டதோ தெரியவில்லை. அந்த சம்பவத்தால் 27 கைதிகள் உயிரிழந்தனர். பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபக்சவின் தந்தையே ஜனாதிபதி, அதாவது மஹிந்த ராஜபக்ச, பாதுகாப்பு செயலாளர் நாமலின் சித்தப்பா கோட்டாபய ராஜபக்ச, சபாநாயகர் சமல் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச அப்போது பாராளுமன்ற உறுப்பினர். வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட கைதிகளுக்கு நீதி வழங்குவதற்கு நாமல் மறந்து போனது ஏன்? சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அமைதியின்மையின் பின்புலத்தில் அரசியல் தூண்டுதல் உள்ளதா என்பது தொடர்பில் அரசாங்கம் ஆராய வேண்டும் என நீதிக்கான மையத்தின் தலைவர் சட்டத்தரணி சக்ஃபி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கல்முனையில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார். அண்மையில் இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் பின்னர் நேற்று மகர சிறைச்சாலையிலும் சிறை கைதிகள் கலவரத்தில் ஈடுபட்ட சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சம்பவங்கள்
வெளியிலிருந்து தூண்டப்பட்டு சிறைச்சாலைகளில் இடம்பெறுகிறதா என்ற சந்தேகம் சிவில் சமூக மத்தியில் இருக்கின்றது. திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள், அவர்களுக்கு அரணாக இருக்கும் அரசியல்வாதிகள், அவர்களின் ஒரு திட்டமிடலின் அடிப்படையில் இலங்கையின் சிறைச்சாலை முறைமையை சீர்குலைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவ்வாறான கலவரங்கள் தூண்டப்பட்டு இடம்பெறுகிறதா என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் மிகவும் அவதானமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த அரசாங்கம் போதைப்பொருள் குற்றத்துக்கு எதிராக திடகாத்திரமான மிகவும் உறுதியான தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கும் ஒரு அரசாங்கமாக காணப்படுகின்றது. இதனால் இன்று இந்த திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் நபர்கள், அவர்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இந்த நாட்டில் காணப்படுகின்றது. ஆக இவ்வாறான சிறைச்சாலைகளில் கைதிகள், சந்தேக நபர்கள் மத்தியில் கலவரங்களை விதைத்து அதனூடாக ஏதாவது நோக்கங்களை அடைய அவர்கள் முயற்சி எடுக்கிறார்களா என்ற சந்தேகம் வருகின்றது. ஆகவே அரசாங்கம் மிக உடனடியாக இதில் தலையிட்டு இந்த சிறைச்சாலை கலவரங்களில் பின் ஒளிந்திருக்கும் நபர்கள் அல்லது இது திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்ற என்ற விடயம் தொடர்பாக சிறைச்சாலையில் மாத்திரம் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் சிறைச்சாலைக்கு வெளியிலும் இவ்வாறான கலவரங்கள் தூண்டப்படுகின்றதா அல்லது அதன் பின்னால் யாராவது இந்த திட்டமிட்ட குற்றவாளிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பின்னால் யாராவது அரசியல்வாதிகளும் இதுக்கான ஒத்துழைப்பை வழங்குகிறார்களா என்ற விடயம் தொடர்பாக மிக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நிலையில் சில தரப்பினர் குழப்பமடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். போதை வியாபாரிகள், அதனோடு ஒட்டதாக இந்த பாதாள உலக இவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நடவடிக்கையிலே பல பேர் இப்போது கைது செய்யப்பட்டு சிறைவாசகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். சிறைக்கூடத்தில் இருக்கின்ற இவர்களுக்குள்ளே ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. வெளியில் இருக்கின்ற தரப்பினர்களும் இவர்களுமாக குழப்பிக்கொண்டு சிறைக்கூடத்திலே தங்களது வெளியேறுவதற்கான முயற்சிகள் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சிகளை அவர்கள் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். இதனை போன்று இவர்களுக்கு பின்னால் இருக்கும் அரசியல்வாதிகள் அவர்களும் இவர்களை மீட்பதற்கான ஒரு முறைப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். சட்டத்துறையை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கின்றார்கள். சரியான முறையில், நீதியான முறையிலும் சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. இதிலே இவர்கள் குழப்பமடைவதுடன் மக்களையும் குழப்புகின்ற ஒரு முறைகளை இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக இவர்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இன்மை காலமாக நீதிபதிகளின் வயதில்லை தொடர்பான அதிலே அரசியல்வாதிகளும் புறநான கருத்துக்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதில் தெளிவாக தெரிகின்றது, இந்த அரசியல்வாதிகள் ஒரு குழப்பமடைந்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் தாங்கள் மேற்கொண்ட குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக தங்களுக்கும் நீதி நடவடிக்கைகள் அல்லது தங்களுக்கு எதிராக ஏதாவது இடம்பெற்று விடுமோ என்ற பயத்திலே அவர்கள் தொடர்ச்சியாக தங்களது குழப்புகின்ற செயற்பாடை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். உண்மையில் நடப்பது என்ன? இந்த விடயம் தொடர்பில் வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தெளிவூட்டினார். அரசியல், போதைப் பொருள், பாதாள உலகம் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயலில் ஈடுபடும் குழுவினர் என இவை அனைத்தும் ஒரு வலைப்பின்னலாகும். அதை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுடன் இந்த ஒவ்வொரு குழுவும் தற்போது குழப்பமடைந்துள்ளனர். அவர்கள் தற்போது எதிர்வினையாற்றி வருகின்றனர். பாதாள குழுவினர் அதற்கு ஏற்றாற்போல் எதிர்வினையாற்றுகின்றனர். பொதுமக்களின் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய பாதாள உலகத்திற்கு தூபம் போட்ட அரசியல் கும்பல்கள் வேறு விதமாக எதிர்வினையாற்றுகின்றன. அதனால் பல்வேறு முனைகளில், பல்வேறு வழிகளில், பல்வேறு விதமாக குற்றஞ்சாட்டி அசௌகரியத்துக்குள்ளாகி அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றனர். இவை பொதுவான நிகழ்வுகள் அல்ல, அவர்களுக்கிடையே தொடர்பு உள்ளது. அதனாலே நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு பின்னர் இந்த மகர சிறைச்சாலை சம்பவத்திற்கும் அதனுடன் ஏதேனும் தொடர்பு இருக்கலாம் என நாம் நினைக்கின்றோம். அவர்களின் அரசியல் இருப்பு தொடர்பில் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பில் பிரச்சனை ஒன்று உள்ளது. அதனால் இவர்களுக்கு அரசாங்கம் தொடர்பான விமர்சனத்தை முன்வைக்க வேண்டியுள்ளது. இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது என மக்களுக்கு காட்ட வேண்டும். அதனால் அவர்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள்.